நெல்லை மாவட்டத்தில் கொட்டப்பட்டுள்ள கழிவுகளை கேரளாவே அகற்ற வேண்டும் என பசுமை தீர்ப்பாயம் உத்தரவிட்டிருக்கிறது. நெல்லை மாவட்டத்தில் கொட்டப்பட்டுள்ள மருத்துவ கழிவுகளை 3 நாட்களில் அகற்ற கேரள அரசுக்கு தென்மண்டல பசுமை தீர்ப்பாயம் உத்தரவிட்டிருக்கிறது. நெல்லையில் கொட்டப்பட்டுள்ள கழிவுகளுக்கு கேரளாவே பொறுப்பேற்க வேண்டும் எனவும் உத்தரவிட்டிருக்கிறது. நெல்லை மாவட்டத்தில் கொட்டப்பட்டுள்ள மருத்துவ கழிவுகளை 3 நாட்களில் அகற்ற கேரள அரசுக்கு தென்மண்டல பசுமை தீர்ப்பாயம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. நெல்லையில் கொட்டப்பட்டுள்ள கழிவுகளுக்கு கேரளாவை பொறுப்பேற்க வேண்டும் எனவும் உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. நெல்லையில் கொட்டப்பட்டுள்ள கழிவுகளுக்கு கேரளாவை பொறுப்பேற்க வேண்டும் என உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. நெல்லை மாவட்டத்தில் கொட்டப்பட்டுள்ள மருத்துவ கழிவுகளை 3 நாட்களில் அகற்ற கேரள அரசுக்கு தென்மண்டல பசுமை தீர்ப்பாயம் தற்போது உத்தரவிட்டிருக்கிறது. கழிவுகளை கொட்டிய கேரள புற்றுநோய் மருத்துவமனை மீது நடவடிக்கை எடுக்க கேரள அரசுக்கு கடிதம் எழுதப்பட்டிருப்பதாகவும் தமிழக அரசு தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் மாணிக்கம் வழங்க கேட்கலாம். மாணிக்கம், வணக்கம். இது குறித்தான விவரங்களை பதிவு செய்யலாம். நெல்லை மாவட்டத்துல கேரள மாநிலத்திலிருந்து கொட்டப்பட்டிருக்கக்கூடிய அந்த கழிவுகள் தொடர்பான ஒரு வழக்கு தாமாக முன்வந்து தேசிய பசுமை தீர்ப்பாய தென்மண்டல அமர்வு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டது. இன்றைய தினம் இந்த விசாரணையின் பொழுது கேரள அரசு இந்த குப்பைகளுக்கு முழு பொறுப்பேற்று 3 நாட்களுக்குள்ளாக அந்த குப்பைகளை முழுமையாக அகற்ற வேண்டும் என்ற ஒரு உத்தரவை தற்பொழுது கொடுத்திருக்கிறாங்க. குறிப்பாக இந்த விவகாரத்தை பொறுத்தவரைக்கும் இது முதல் முறை அல்ல. இது தொடர்ச்சியாக கேரளாவில் இருந்து குப்பைகள் தொடர்ச்சியாக அந்த மேற்கு தொடர்ச்சி மலை ஒட்டியிருக்கக்கூடிய மாவட்டங்கள்ல தமிழ்நாட்டின் எல்லைகளுக்குள்ளாக கொட்டப்படுவது வாடிக்கையாக இருக்கிறது. ஏற்கனவே தொடர்பாக தேசிய பசுமை தீர்ப்பாயம் ஒரு உத்தரவையும் பிறப்பித்திருக்கிறது. இந்த சூழல்ல இந்த மருத்துவ கழிவுகள் கொட்டப்பட்டிருப்பது தொடர்பாக தமிழ்நாடு மாசு கட்டுப்பாட்டு வாரியத்துடைய தலைவர் கேரளாவினுடைய மாசு கட்டுப்பாட்டு வாரிய தலைவருக்கு ஒரு கடிதம் எழுதியதாகவும் அந்த கடிதத்துல இந்த விவகாரம் தொடர்பாக குற்றவியல் வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறதாகவும் தெரிவித்திருக்கிறாரோ, அதே போன்று இதை 2 நிறுவனங்கள் இந்த தவறுகளை மேற்கொண்டிருப்பதாக அதில் அடையாளம் காணப்பட்டிருப்பதாக சொல்லப்பட்டிருக்கு. ஒன்று அந்த கேரளாவில் இருக்கக்கூடிய அந்த திருவனந்தபுரத்தில் இருக்கக்கூடிய புற்றுநோய் மண்டல மருத்துவமனை, மற்றொன்று அந்த கோவளத்தில் இருக்கக்கூடிய லீலா எனக்கூடிய ஹோட்டல். இந்த 2 நிறுவனத்திலிருந்து தான் குப்பைகள் அதிக அளவில் கொட்டப்பட்டிருப்பதாகவும் அவர்கள் மீது உரிய குற்றவியல் நடவடிக்கையை எடுக்க வேண்டும் என்பது தமிழ்நாட்டுடைய மாசு கட்டுப்பாட்டு வாரிய தலைவர் கேரள மாசு கட்டுப்பாட்டு வாரிய தலைவர்கள் இந்த கடிதத்தில் குறிப்பிடப்பட்டிருப்பதா தமிழ்நாடு அரசு தரப்புல இன்றைய தினம் விசாரணையில் சொல்லப்பட்டிருந்தது. மேலும் கடந்த முறை தமிழ்நாடு அரசு அகற்ற குப்பைக்கே இதுவரை கேரள அரசு உரிய தொகையை செலுத்தாத காரணத்தினால இதை தமிழ்நாடு அரசு அகற்ற முடியாது என்ற ஒரு வாதத்தையும் தமிழ்நாடு அரசு தரப்புல முன்வைக்கப்பட்டது. இதனை கேட்ட தீர்ப்பாய உறுப்பினர்கள் கேரள அரசும் கேரளாவினுடைய மாசு கட்டுப்பாட்டு வாரியமும் இதற்கு பொறுப்பேற்று உடனடியாக இந்த குப்பைகளை அகற்ற வேண்டும் என்ற உத்தரவு பிறப்பித்திருக்காங்க. அதே போன்று இந்த குப்பைகளை கொட்டியதற்கு காரணமானவர்கள் மீது குற்றவியல் நடவடிக்கை உள்ளிட்ட கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதையும் அறிவுறுத்தியிருக்கிறாங்க. அதே நேரத்தில் இந்த குப்பைகள் கொட்டப்படுவது நகர்ப்புற மக்கள் வசிக்கக்கூடிய பகுதி மட்டுமல்லாது பாதுகாப்பான வனப்பகுதிக்குள்ளாகவும் இந்த குப்பைகள் கொட்டப்படுவதனால வன உயிர்களுடைய பாதுகாப்பும் அச்சுறுத்தலுக்கு உள்ளாக்கப்படுவதனால இதுபோல் நடவடிக்கையில் ஈடுபடுவர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற உத்தரவையும் தேசிய பசுமை தீர்ப்பாயத்தினுடைய தென்மண்டல அமர்வுடைய நீதித்துறை உறுப்பினர்கள் இந்த உத்தரவை பிறப்பித்திருக்கிறாங்க. தொடர்ந்து கேரள அரசு தரப்பில் இதற்கான விளக்கமாக கொடுக்கும் பொழுது கேரளாவினுடைய அங்கீகரிக்கப்பட்ட குப்பை சேகரிக்கக்கூடிய எந்த நிறுவனமும் இது போன்ற செயலில் ஈடுபடவில்லை எனவும் அங்கீகரிக்கப்படாத குப்பை கழிவுகளை சேகரிக்கக்கூடிய தனியார் நிறுவனங்கள் தான் இது போன்ற செயல்களில் தொடர்ச்சியாக ஈடுபடுவதாக கேரள தரப்பிலிருந்து சொல்லப்பட்டிருக்கிறது. யாராக இருந்தாலும் அதை தடுக்க வேண்டிய பொறுப்பு இரு மாநில அரசுகளுக்கும் இருக்கிறது. குறிப்பாக கேரளாவினுடைய அரசு இதை தடுக்க வேண்டும் என்ற ஒரு உத்தரவையும் இந்த தீர்ப்பாயத்தில் உத்தரவு சொல்லப்பட்டிருக்கிறது. மேலும் வழக்கினுடைய அடுத்த விசாரணை வரக்கூடிய 23ஆம் தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது. இந்த 3 நாட்களுக்குள்ளாக இந்த குப்பைகளை முழுமையாக அகற்றிவிட்டு கேரளாவுடைய மாசு கட்டுப்பாட்டு வாரியம், கேரள அரசு, தமிழ்நாடு மாசு கட்டுப்பாட்டு வாரியம், தமிழ்நாட்டுடைய சுற்றுச்சூழல் மற்றும் காலநிலை மாற்றத்துறையினுடைய செயலாளர் உள்ளிட்டவர்கள் விரிவான ஒரு அறிக்கையை தாக்கல் செய்ய வேண்டும் என்ற உத்தரவும் தற்பொழுது பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி மாணிக்கம்.